Hello friends, welcome to Buri Masala. இன்னைக்கு நம்ம வந்து leftover பன்னீர் வாட்டர் என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பன்னீர் பண்ணுவோம் நம்ம. அந்த பன்னீர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே போடுவோம். அந்த தண்ணியை கீழே போடாதீங்க. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா yellowisha இருக்கும். அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் நியூட்ரியன்ஸ் இருக்குது. அந்த தண்ணி வந்து வேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம என்னென்ன இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஆசிட் வே ஸ்வீட் வே இருக்குது. நம்ம யோகர்ட் யூஸ் பண்ணி பண்ணால் அது வந்து ஸ்வீட் வே. ஆசிட் வே வந்து நம்ம லெமன் இல்லைனா வந்து வினிகர் யூஸ் பண்ணி பண்ணுறது ஆசிட் வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டரை வந்து நம்ம வந்து கையில் நம்ம மசாஜ் பண்ணலாம். சால்ட் இல்லைனா பேக்கிங் சோடா போட்டு நம்ம வந்து 2 to 3 minutes அதை நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா எடுத்துரும். அதுவும் இல்லாமல் நம்ம கைக்கு வந்து நல்லா நியூட்ரியன்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கனால. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தண்ணியில் ஃப்ளாக்ஸ் சீடு வந்து அப்படியே போடலாம். இல்லைனா வந்து ஃப்ளாக்ஸ் சீடை வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாஸ்க்கு, ஃப்ளாக்ஸ் சீட் மாஸ்க்கு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2 to 3 டேஸ்க்கு வந்து நம்ம ஒரு சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொலன்னு இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த கொலன்னு இருக்கிறது தான் வந்து மாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 to 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி வந்து நம்ம நார்மலாகவே வந்துட்டு காலுக்கு கண்டிப்பாக வந்து வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தலை, நம்ம வந்து ஃபேஸு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த தண்ணி வந்து நம்ம குக்கிங்க்கு நிறையா யூஸ் பண்ணலாம். சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம வந்து தண்ணிக்கு பொதுவாக எதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுமோ இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம். உப்புமாக்கு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். பேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேக்கு, ப்ரெட்டு, வேஃபிள்ஸு, மஃபின்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நம்ம பேக்கிங்க்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஊற வைக்கிறோம் இல்லையா, அரிசி, பருப்பு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம கிரேவிக்கும் யூஸ் பண்ணலாம், சூப்புக்கு, எல்லாத்துக்குமே இந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஏதாவது அரிசி, பருப்பு இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அரிசி வேக வைக்கிறதுக்கு, பருப்பு வேக வைக்கிறதுக்கு, பாஸ்தா வேக வைக்கும்போது, பொட்டேட்டோஸ் வேக வைக்கும்போது. ஸோ இந்த மாதிரி தால், ரைஸு எல்லாத்துக்கும் வேக வைக்கும்போது வந்து நம்ம அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்வீட் வேயாக இருந்தால் அதை வந்து ஜூஸ்க்கு, ஸ்மூத்திஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம், டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்ஸ், அனிமல்ஸ் எதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்குமே முடியல அப்படின்னா செடிக்கு, அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் செடிக்கு ஊற்றுங்க. ஸோ இந்த தண்ணியோட வந்து பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.